ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 5வது பாடம் பார்த்தீங்கன்னா தகவல் செயலாக்கம். எடுத்துக்காட்டு 3. கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துக்கிறாங்க. ஓஎம்ஆர் தாளை நிரப்புவதற்கு முன் அறிவுறுத்தல்களை நீங்கள் கவனமாக படிக்கவும். கொடுக்கப்பட்டுள்ள ஓஎம்ஆர் தாளில் பின்வரும் அறிவுறுத்தல்களின் படி நிழலிடுகன்னு சொல்லி ஓஎம்ஆர் தாள் அவங்க கொடுத்துக்கிறாங்க. அதில் நம்ம அறிவுறுத்தல்கள் படிச்சுட்டு அந்த கண்டிஷன் வச்சு நம்ம அதுக்கு நிரப்பணும்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அறிவுறுத்தல்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க. பந்து முனை எழுதுகோலை மட்டுமே பயன்படுத்தி வட்டங்களை நிழலிடுக. பந்து முனைனா இந்த பேனாவோட நுனி வச்சு எழுதுகோலை மட்டுமே பயன்படுத்தி வண்ணங்களை நிழலிடுகன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மேல் வரிசையில் சேர்க்கை எண்ணை எழுதவும். இப்போது உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர், எக்ஸாம் நம்பர் கொடுப்பாங்கல்ல, அந்த நம்பரை அதில் எழுதணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எண்கள் இடமிருந்து வலமாக நிழலிடப்பட வேண்டும். எண்கள் இடலேருந்து வலமாக போகணும். அப்போது இடலேருந்து இது இடது பக்கம், இது வலது பக்கம்னா இந்த சைடை இந்த மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒவ்வொரு எண் கட்டத்திற்கும் கீழே உள்ள அதற்குரிய வட்டத்தை நிழலிடுங்க. இப்போது மேலே என்ன நம்ம சேர்க்கை எண்ணு எழுதிருக்கோம், அதுக்கு நேராக வர எண்களை நம்ம நிழலிடணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒவ்வொரு நிழலிலும் ஒரே ஒரு எண் மட்டுமே நிழலி. அப்போது ஒரு லைனில் ஒன்று தான் நம்ம நிழல் அடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதுதான் ஓஎம்ஆர் பேப்பருன்னு கொடுப்பாங்க. அப்போ இங்கே பதிவு எண்ணா அதுதான் உங்களுக்கு ரோல் நம்பருன்னு கொடுப்பாங்க. எக்ஸாமில் ரோல் நம்பர் அது எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இங்கே 0லேருந்து 9 வரையும் கொடுத்துக்குறாங்க. கீழே அதே நம்பர்ஸும் கொடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம இங்கே பதிவு எண் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ பதிவு எண் பாருங்கள், இது புக்கில் இருக்கிறதே நான் போடுறேன். அப்படி நீங்கள் போடணுன்னா உங்கள் பதிவு எண் நீங்கள் போடலாம். எக்ஸாமில் என்ன வருதோ அது போடலாம். பாருங்கள், 3 2 8 0 6 1 7 3 5 9. அப்போது இந்த நம்பருக்கு நேராக அந்த நம்பர் நம்ம கலர் அடிக்கணும். பாருங்கள், இங்கே 3 கொடுத்துக்குறாங்களா. அப்போ 3 பாருங்கள் இங்கே இருக்குதுங்களா. அப்போது இது இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே 2 இருக்குதுங்களா. அதுக்கப்புறம் இங்கே 2. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 8 இருக்குதுங்களா. அப்போ இதுக்கு நேராக 8க்கு நம்ம கலர் அடிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வராது, ஒரு நேரில் 1 தான் வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே 8 இருக்கிறதுனால 8 இங்கே போடணும். இது தவறாக போட்டு இந்த இடத்துல வராது, இந்த இடத்துல 8 இப்படியே தான் இருக்கும். புரிஞ்சுதாங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 0 கொடுத்துக்கிறாங்களா. அப்போ 0னா இந்த 0க்கு அடிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்தது 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6னா இந்த லைனில் வரும். ஒரு லைனில் இந்த மாதிரி நேராக 1 தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் 1 கொடுத்துக்குறாங்க. அப்போது இங்கே 1. அதுக்கப்புறம் பாருங்கள் 7 கொடுத்துக்குறாங்க. அப்போ 7னா இந்த இடத்துல வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் 3. அப்போது 3 இங்கே வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் 5 இங்கே கொடுத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே 9. அப்போது 9 கடைசியாக. புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி தான் கலர் அடிக்கணும். புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான்.